Hi, hello everyone. Welcome friends. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இன்டர்வியூ சீரிஸ். இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ண போறேன். இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ண போறதுக்கு நான் என்ன மனநிலையில இருக்கணும்? சோ நான் பயம், நடுக்கம், தயக்கம் அண்ட் என் மேல இருக்க கான்ஃபிடென்ட் லெவல் குறையுது. இன்டர்வியூவரை பார்த்தாலே எனக்கு நடுக்கத்திலே பல விஷயம்லாம் மறந்துடும் அப்படின்னு இருக்கீங்கன்னா நீங்க எப்படி உங்க மனநிலையை நீங்க மாத்திக்கிட்டு நீங்க எப்படி இன்டர்வியூக்கு போகணும் அப்படின்றத பார்க்க போறோம். ரைட் சைட்ல இருக்கவர் இன்டர்வியூவர், லெஃப்ட் சைட்ல இருக்கிறது தான் நீங்க. ஓகேங்களா? சோ நீங்க ஒரு டிகிரி முடிச்சவரு, நல்ல பக்கா ஃபிட்டான ஒரு கேண்டிடேட். ஓகே, நான் ஒரு கம்பெனிக்கு வேலை தேடி கண்டிப்பா நான் இந்த உலகத்துல சர்வே பண்ணணும்னு நினைக்கிறீங்க. உங்க கையில டிகிரி இருக்கு, ஃபர்ஸ்ட் கிராஜுவேட்டட் அண்ட் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் ஆயிருக்கீங்க. பட் வீட்டுல எல்லாரும் கேக்குறாங்க, இன்னும் நீ வேலைக்கு போலியா? அப்படி கேட்கும்போது நீங்க என்ன நினைப்பீங்க? நான் வேலைக்கு போகணும் அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. இன்டர்வியூ போகணும்னு நினைக்கிறீங்க, பட் அதான சோர்ஸ் என்ன, நான் எப்படி வேலையை தேடணும் அண்ட் அங்க போய் நான் எப்படி ஹேண்டில் பண்ணணும், கேட்குற கொஸ்டின். இன்டர்வியூல இருக்கவர் ரொம்ப அதிகமான திறமைசாலி, நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, நிறைய பேர் இன்டர்வியூவர் எடுத்திருப்பாரு. ஸோ என்ன அவர் எப்படி ஏத்துப்பாரு, நான் வளரிடுவனும், கேட்குற எந்த கொஸ்டின்ஸ்க்குமே ஆன்சர் தெரியாது அப்படின்னு உங்களை நீங்களே நீங்க டிமோட்டிவேட் பண்ணிக்காதீங்க. நீங்க இந்த மாதிரி உங்களையே நீங்க டிமோட்டிவேட் பண்ணிக்கிறதுனால ஏதோ ஒரு வேலை உங்களோட திறமையே என்ன பண்ணுறீங்க, மறைச்சிக்கிறீங்க. ஸோ இனிமே நீங்கள் அந்த மாதிரி பயப்படவே தேவையில்லை. இன்டர்வியூ இந்த வார்த்தையிலே நீங்கள் பார்க்கலாம், ஒருத்தர் உங்களை பற்றின ஸ்கில்ஸ் அண்ட் நாலேஜ், உங்களோட கெப்பாசிட்டியை வியூ பண்ண போகிறாரு. ஓகேங்களா? நீங்கள் எப்படின்றத உங்களை அனலைஸ் பண்ண போகிறாரு. இப்போ நீங்கள் ஒரு வேலைக்கு போகணும், உங்கள் ஃப்ரெண்டோ இல்லை உங்கள் அண்ணாவோ ரிலேட்டிவ் யாரோ ஒருத்தவங்க, நீ அங்கே போ, எனக்கு தெரிஞ்சவர் தான் இன்டர்வியூ எடுப்பாரு, நீ அங்கே கண்டிப்பாக செலக்ட் ஆகிடுவ அப்படின்னு சொல்கிறாருன்னும் போது உங்களுக்குள்ள என்ன ஆகும்? ஓகே, தெரிஞ்சவங்க, நான் எப்படி இன்டர்வியூவில் பேசினாலும் கண்டிப்பாக செலக்ட் பண்ணிக்கிறேன்னு சொல்கிறாரு அப்படின்னும் போது he has a positive thought. ஓகே, நமக்கு ஒரு கேண்டிடேட் வேணும், அவர் எந்த மனநிலையில வந்தாலும் சரி நம்ம அவரை ஒரு வேலைக்கு எடுத்துக்கிட்டு அவரை நமக்கு ஏத்த மாதிரி, கம்பெனிக்கு ஏத்த மாதிரி அவரை நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம், மோல்டு பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு பாசிட்டிவ் மனநிலையில உள்ள ஒரு இன்டர்வியூவரா இருப்பாரு. செகண்ட் ஒன் பாத்தீங்கன்னா நியூட்ரலா இருப்பாங்க. வரட்டும், அவங்க எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்றாங்களோ அதை பார்த்து தான் நம்ம எடுக்க போறோம் அப்படின்னு இருக்கவங்க நியூட்ரலான மனநிலை இருக்க ஒரு இன்டர்வியூவர். நெக்ஸ்ட் என்ன மாதிரி மனநிலை இருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா, நீங்க இன்டர்வியூல நிறைய சர்டிபிகேட் வச்சிருப்பீங்க, டிகிரி முடிச்சிருப்பீங்க, பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவீங்க, பட் அவங்க கேட்குற கொஸ்டின்ஸ்க்கு உங்களால ஆன்சர் பண்ண முடியாத ஒரு நெகட்டிவான மனநிலையில உங்களை பார்க்குறவரும் இன்டர்வியூல இருப்பார். கண்டிப்பா இன்டர்வியூவர் இந்த 3 மனநிலைமையில எப்படி இருப்பாங்கன்றது நமக்கு முக்கியமே கிடையாது. ஏன்னா இன்டர்வியூவர் கண்டிப்பா அவங்க யாராவது கேண்டிடேட்டை நம்ம செலக்ட் பண்ணி நம்ம கம்பெனிக்கு சூட்டாக ஆக்கணுன்றது தான் அவங்களோட ஜாப். ஓகேங்களா? ஸோ அப்படி இருக்கும்பொழுது நெகட்டிவ் மனநிலை இருப்பாருன்றதை நீங்கள் முடிவு பண்ணாதீங்க. கண்டிப்பாக ஒரு நியூட்ரலாக இருக்கலாம், இல்லை பாசிட்டிவாக இருக்கலாம், இல்லை எல்லாருமே ரொம்ப பாசிட்டிவாக உங்களை அக்செப்ட் பண்ணுற மாதிரியான எப்படி நீங்கள் இன்டர்வியூவில் அட்டென்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு செட் ஆஃப் மோஸ்ட் காமன் கொஸ்டின்ஸ் அண்ட் ஆன்சர்ஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போது இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், த மோஸ்ட் காமன் கொஸ்டின்ல ஃபர்ஸ்ட் கேட்கக்கூடிய கொஸ்டின் என்னவா இருக்கும்? காமனா கேட்கக்கூடிய மெயின் கொஸ்டினே செல்ஃப் இன்ட்ரோ தான். உங்களை பத்தி சொல்லுங்க. அந்த வீடியோ உங்களுக்கு வேணும்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன், போய் நீங்க லேர்ன் பண்ணிக்கோங்க. த நெக்ஸ்ட் பார்ட் தான் நம்ம இதுல பார்க்க போறது. செல்ஃப் இன்ட்ரோன்றது காமன். அதை விட காமனா எல்லா இன்டர்வியூவை கேட்கக்கூடிய கொஸ்டின் என்னவா இருக்கும்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒன், why do you want to work with our company? நீங்க ஏன் கம்பெனியை சூஸ் பண்ணீங்க அப்படின்னு கேட்கிற கொஸ்டின் தான். ஸோ அந்த கொஸ்டினை நீங்க எப்படி ஆன்சர் பண்ணலாம்னா, tell them what you like about the company. என்ன பிடிச்சதுனால அந்த கம்பெனி நீங்க விரும்பி ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. the next, அந்த கம்பெனியில related to your long term career goal. அந்த கம்பெனியில் நீங்கள் ஒர்க் பண்ணால் உங்களோட லாங் டேர்ம் கெரியர் கோல் என்னவா இருக்கும் அப்படின்றத சொல்லுங்க. தென் research the company ahead of time. Find out what you know about the company, industry, position. ஸோ அந்த கம்பெனியை பற்றி நல்லா ரிசர்ச் பண்ணுங்க. அவங்க என்ன பொசிஷனில் இருக்காங்க அண்ட் அந்த இண்டஸ்ட்ரியில் என்ன மாதிரி ரேங்கிங் அண்ட் அந்த கம்பெனியோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் சொல்லும் பொழுது நீங்கள் நல்லாவே அனலைஸ் பண்ணியிருக்கீங்க அந்த கம்பெனியில். ஸோ நீங்கள் தெரிஞ்சு வில்லிங்காக தான் ஒர்க் பண்ண வந்திருக்கீங்கன்ற. I have heard of your reputation in the industry and I would be proud to work for a company such an excellent track record and a strong example of leadership in the industry. I have a friend that works in the accounting department and he told me that the culture here is top notch and the management supports continuing education and learning on the job
while rewarding hard work. Based on his assessment and encouragement, I think that I would fit in perfectly with the team. He had to make an immediate impact. ஸோ இந்த ஆன்சர் நீங்கள் கோ த்ரூ பண்ணுங்கள். ஒரு டைம் 2 டைம் கோ த்ரூ பண்ணி நீங்கள் இந்த ஆன்சரை சொன்னாலும் இட் வில் பி வெரி வெரி பெஸ்ட். இதில் கொடுத்துருக்க பாயிண்ட்ஸ் உங்களோட அடாப்டேஷன், நீங்கள் எந்த சூழ்நிலைக்கும் நீங்கள் ஏற்றவாறு நீங்கள் நடந்துப்பீங்க, உங்களையே நீங்கள் மாற்றிக்கொள்வீங்க. அடாப்டேஷன். ஹார்ட் ஒர்க்கிங், எல்லாருமே சொல்கிற ஒரு வார்த்தை ஹார்ட் ஒர்க்கிங். ஸோ நம்ம ஒர்க் போகிறோன்னா நமக்கு தேவையானது ஸ்மார்ட் ஒர்க் அண்ட் ஆல்சோ ஹார்ட் ஒர்க். ஸோ யூ கேன் யூஸ் திஸ் எனி ஒர்க், ஐ டூ ஸ்மார்ட் ஒர்க் அப்படின்னு கூட நீங்கள் இதில் சொல்லலாம். தென் ஹானஸ்ட். ஸோ ஒரு பர்சனாக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக எல்லாருக்கும் அந்த ஹானஸ்ட்டுன்றது இருக்கும். ஸோ அக்கௌண்டிங் டிபார்ட்மெண்ட் போகிறீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஹானஸ்ட் அதிகமாகவே இருக்கணும், ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கணும், பிகாஸ் யூ ஆர் ஹேண்ட்லிங் மணி அப்படின்றதுனால. ஸோ ஜஸ்ட் ஹானஸ்ட் அப்படின்றது இட் வில் பி யுவர் ஸ்ட்ரென்த். ஆப்டிமிஸ்டிக், ஃபாஸ்ட் டிசிஷன் மேக்கிங், செல்ஃப் மோட்டிவேட்டட். ஸோ இந்த மாதிரியான பாயிண்ட்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி நீங்கள் சென்டென்ஸாக மேக் பண்ணி உங்களோட ஸ்ட்ரென்த் என்னன்றதை இன்டர்வியூவருக்கு எப்படி சொல்லணுன்ற ஆன்சர் பார்க்கலாம். ஹானஸ்ட், செல்ஃப் மோட்டிவேட்டட் அண்ட் ஹார்ட் ஒர்க்கிங் பர்சன் with positive attitude towards. ஸோ இந்த எல்லா வார்த்தையும் சேர்த்து இந்த மாதிரி நீங்கள் ஆன்சர் பண்ணிங்கன்னா they will come to know your strength. Third one, why should I hire you? நான் ஏன் உங்களை ஹையர் பண்ணணும், எனக்கு நிறைய கேண்டிடேட் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க, உங்களையே நான் செலக்ட் பண்ணணும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க அப்படின்றது தான் why should I hire you. ஸோ இந்த கொஷின்ஸ்க்கு நம்ம என்ன மாதிரி ஆன்சர் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷேர் யுவர் நாலேஜ், உங்களோட நாலேஜை ஷேர் பண்ணுங்கள். தென் உங்களோட ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸை சொல்லுங்கள். தென் ஸ்கில்ஸ் ரிலேட்டட் டு ஜாப், அவங்க என்ன ஜாப் பொசிஷனுக்கு தேடுறாங்களோ அதில் இருக்க உங்களோட ஸ்கில் எதெல்லாம் மேட்ச் ஆகுமோ அது சொல்லுங்கள். தென் உங்களோட கெரியர் கோல்ஸ் என்னன்றதை சொல்லுங்கள். அதுக்கு நீங்கள் எப்படி இதெல்லாம் சேர்த்து பாயிண்ட்ஸ் எல்லாம் சேர்த்து ஆன்சராக சொல்லணுன்றதை பார்க்கலாம். சார், as I am fresher, I have theoretical knowledge, but I can do hard work for my organization and I will put all my efforts to the good progress of my organization by being a punctual and sincere. I can finish the work given to me on time and try to fulfill all the needs of the company from me. So ஃப்ரெஷராக இருந்தாலும் நான் இந்த மாதிரியான ஸ்கில் வச்சுருக்கேன், நான் என்னோடய ஒர்க்கை வந்து ஆன் டைம் முடிப்பேன், நம்மளோட கம்பெனிக்கு நான் சின்சியராக ஒர்க் பண்ணுவேன்னு சொல்கிறது தான். ஃபோர்த் ஒன், why are you looking for a job change? நீங்கள் ஜாப் சேஞ்ச் பண்ணீங்க அப்படின்னு கேட்குற கொஷின்ஸ்க்கு நீங்கள் என்ன ஆன்சர் பண்ணுவீங்கன்னா, எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தால் கண்டிப்பாக இந்த கொஷின் கேட்பாங்க. ஏன்னா நீங்கள் ஏன் ஜாபை சேஞ்ச் பண்ணீங்க, இங்கேயும் அதே மாதிரி ஏதோ ஒரு காரணத்தால் திடீர்னு செலக்ட் பண்ணோன்னு நீங்களும் சேஞ்ச் பண்ணிட்டீங்கன்னா அவங்க திருப்பி இன்டர்வியூ வச்சுட்ருக்க மாட்டாங்க இல்லையா. ஸோ ஜாப் சேஞ்சுக்கான 4 ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ்பிளைன் வாட் யூ லேர்ன் ஃப்ரம் த பாஸ்ட் ஜாப், உங்களோட ப்ரீவியஸ் கம்பெனியில் நீங்கள் என்ன லேர்ன் பண்ணீங்க அப்படின்றத யூ கேன் சே இன் அ சிம்பிள் சென்டென்ஸ் ஆல்சோ, அதை நம்ம லேர்ன் பண்ணலாம். செகண்ட் ஒன், ஷேர் யுவர் ரீசன் ஃபார் ஜாப் சேஞ்ச், என்ன ரீசனுக்காக ஜாப் சேஞ்ச் பண்ணீங்க, ஒரு ஃபேமிலி பேக்ரவுண்டோ இல்லை ஃபினான்ஷியலுக்காக சேஞ்ச் பண்ணுன்ற மாதிரி சொல்லாதீங்க, ஓகேங்களா, இட் வில் கிரியேட் அ நெகட்டிவ். ஓகே. தேர்ட் ஒன், ரிலேட்டட் டு யுவர் கெரியர் கோல்ஸ், ஸோ உங்களோட கெரியர் கோல் என்ன, அதுக்காக தான் நீங்கள் இந்த கம்பெனியை நீங்கள் சூஸ் பண்ணீங்க அப்படின்றதையும் யூ கேன் சே. தென் நியூ கெரியர், ஸோ ஒரே கம்பெனியில் 4 years சேம் பொசிஷன்லேயே ஒர்க் பண்ணி யூ டிடன்ட் லேர்ன் எனிதிங், ஏதாவது நியூ பொசிஷனில் போய் சம்திங் நீங்கள் லேர்ன் பண்ணணும், நியூ கெரியர் ஆரம்பிக்கணுன்றதுக்காக ஜாப் சேஞ்ச் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி கூட நீங்கள் சொல்லலாம். இதுக்கு நீங்கள் எப்படி ஆன்சர் பண்ணணும்னா, I'm thankful to my previous organization because I have learned a lot of things from there. According to me, changes are necessary for everyone to enhance your skills, knowledge and for personal growth and financial growth. Your organization is a good platform where I can learn more. So இந்த இடத்துல ப்ரீவியஸ் கம்பெனிக்கு நீங்கள் லேர்ன் பண்ணதுக்கு தேங்க்ஸ் பண்ணிட்டீங்க. தென் சேஞ்சஸ்ன்றது மனுஷனாக பிறந்தால் எல்லாருக்கும் தேவை, அது வந்து
நம்ம நாலேஜ்க்கும் தென் பர்சனலுக்கும் ஃபினான்ஷியல் வந்து இன்டைரக்டாக நீங்கள் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கீங்க. ஸோ அதுக்கு உங்கள் கம்பெனி ரொம்பவே சூட்டான பிளாட்ஃபார்ம் எனக்கு, அதனால தான் நான் ஒரு ஜாப் சேஞ்ச் எனக்கு தேவைப்பட்டது அப்படின்றது தான் இதோட ஆன்சர். 5th one, what are your salary requirement? ஸோ கண்டிப்பாக சேலரின்றது எல்லாருக்கும் தேவை, ஒர்க் பண்ணுறதே சேலரிக்காக தான். ஸோ உங்களோட ரெக்குயர்மெண்ட் என்ன அப்படின்னு கேட்குறாங்க போது, if you are experienced you can say the answer, if you are fresher don't be expect the salary. ஸோ அக்கார்டிங் டு த கம்பெனி நார்ம்ஸ், ஓகேங்களா, கம்பெனி அதுக்கு நீங்கள் என்ன மாதிரி ஆன்சர் நான் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் கேள்வி கேட்டிங்கன்னா இது உங்களுக்கான பாயிண்ட்ஸ். never share your salary requirement as a fresher. then experienced candidate can share their expected salary. third one, always say yes as per the company. ஓகேங்களா, ஸோ கம்பெனியோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் எது சொன்னாலும் அதுக்கு நீங்கள் எஸ் சொல்ல பழகிக்கோங்க. ஸோ it is a great privilege for everyone to work in a reputed company like yours. When I read about your company, I found that my skills are matching your requirement, where I can showcase my technical skills to contribute to the company growth. ஸோ இந்த மாதிரி சொல்லும் பொழுது இங்கே எங்கேயுமே நீங்கள் சேலரியை சொல்லலை, பட் நீங்கள் என்ன சொல்ல வரீங்க, அவங்க கம்பெனி நார்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரியும் நீங்கள் என்ன மனநிலையில் இருக்கீங்கன்றதை பொறுத்து அவங்க உங்களுக்கு சேலரியை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கான ஆன்சர் இதுதான். லாஸ்டான கொஷின், ஃபைனலி do you have any questions for me? இன்டர்வியூவர்கிட்ட நீங்கள் கேட்குறதுக்கு ஏதாவது கொஷின் இருக்கா அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அப்படி கேட்டால் கண்டிப்பாக நோ சார் தேங்க்ஸ் அப்படின்ற மாதிரி நீங்கள் முடிக்கக்கூடாது. ஏன்னா நீங்கள் கம்பெனிக்கு புதுசு, எதுவுமே நீங்கள் சொல்ல சொல்ல ஸ்கூல் பிள்ளை மாதிரி ஓகே ஓகேன்னு மண்டையாட்டக்கூடாது இல்லையா. ஸோ யூஆர் க்ரோன் அப். நீங்கள் அவங்கள கொஷின் கேட்குறதுக்கு என்ன கொஷின்லாம் இருக்குன்றதே உங்களுக்கே சப்போஸ் தெரியலனா ஸோ நீங்கள் என்ன மாதிரி கொஷின் கேட்கலான்றதை இப்போ நம்ம பார்க்கலாம். First, you have to express thanks. The next one, job timing. Another one, overtime allowance. Then transport facility. ஸோ இந்த மாதிரி ஏதாவது டவுட் உங்களுக்கு இருக்குன்னா நீங்கள் இதில் எது வேணால் கேட்கலாம், இதில் எல்லாமே வேணாலும் நீங்கள் கேட்கலாம். நீங்கள் எப்படி இந்த கொஷினுக்கு ஆன்சர் பண்ணணுன்னா, தேங்க்யூ கிவிங் மீ திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி சார், ஐ வுட் லைக் டு நோ த ஜாப் டைமிங் அண்ட் டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி and what will be the job location and salary scales for this job in your organization. ஸோ இந்த கொஷின் எல்லாமே வந்து அஸ் எ எம்ப்ளாயாக உங்களுக்கு அவங்கக்கிட்ட கேட்க வேண்டிய கொஷின்ஸ் இல்லையா. ஸோ இதை நீங்கள் எப்படி நீட்டாக பொலைட்டாக ரொம்ப தெளிவாக கேட்டிருக்கீங்கன்றது இந்த கொஷின்லேருந்தே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த கொஷின் அண்ட் ஆன்சரை நீங்கள் கோத்ரூ பண்ணி இன்டர்வியூ அட்டன் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இன்டர்வியூவில் செலக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நல்லாவே யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்.